அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதத்தில் நாம் இப்படி விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 7 தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பெண்கள் இந்த விரதத்தை இந்த முறையில் கடைபிடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 தலைமுறைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழக்கப்படி பெருமாள் வழிபாட்டை நம்ம வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் மேற்கொள்வாங்க. அதுவும் முக்கியமாக விரதம் இருந்து மேற்கொள்வாங்க. இதோடு சேர்த்து இந்த மாதம் முழுவதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படியான விரதத்தை மேற்கொள்ளுங்க. கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குடியேறும். வீட்டில் வறுமை என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. வீடு செல்வ செழிப்போடு இருக்கும். மிக மிக சுலபமான முறையில் இந்த புரட்டாசி மாத விரதத்தை பெண்கள் இப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நமோ நாராயணாய நமக அல்லது ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த வாழ்க்கையில் என்னடா இது கடன் பிரச்சனை, எப்போ பாரு வீட்டில் சண்டை, எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னலாம் ஒரு குழப்பத்திலையும் கஷ்டத்துலையும் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் 5 மணிக்கே எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு நாம் நெற்றியில் பொட்டு இட்டுக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. பூஜை அறைக்கு போய் பெருமாள் படத்துக்கு துளசி அலங்காரம் செய்து கொள்வது இன்னமும் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த பூஜைக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரம். காலையில் பஞ்ச பாத்திரத்தில் புதிதாக நீரை நிரப்பிக்கோங்க. அந்த நீரில் சிறிதளவு துண்டு பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போட்டுக்கோங்க. 2 துளசி இலைகளையும் அந்த தண்ணீரில் போட்டு இதை எடுத்து அப்படியே பெருமாள் படத்துக்கு முன்பாக வச்சுடுங்க. இந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை தினமும் நாம் புதிதாக மாற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இது பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்த மிக மிக உகந்த தீர்த்தமாகவும் சொல்கிறாங்க. அதே போல் அடுத்து பெருமாளுக்கு உங்களுடைய கையாலேயே நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் அவல் வெல்லம் கலந்த ஒரு கலவையை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது பெருமாளின் முன்பு அமர்ந்து மனதார பெருமாளினுடைய நாமத்தை உச்சரிக்கலாம். அல்லது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிக்கலாம். அல்லது தொலைபேசியில் பெருமாள் பாடல்களை நாம் ஒலிக்க விடுறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலருக்கு இந்த பாடலோ மந்திரமோ எதுவும் தெரியாமல் இருக்கும். அவங்க இந்த மாதிரி பாடல்களை ஒலிக்க விடலாம். நம்மளுடைய இஷ்டம்தான். அதன் பிறகு நம்மளுடைய வேண்டுதலை மனதார இறைவன்கிட்ட முறையிடணுங்க. அப்படி புரட்டாசி மாதம் பெருமாளுடைய வழிபாடை நம்ம இந்த முறையில் கூட கடைப்பிடிக்கலாம். இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். பெருமாளுக்கு தீப தூப கற்பூர ஆராதனைகள் காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். பூஜையினுடைய இறுதியில் பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் தயார் செய்து வைத்திருக்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து சிறிதளவு எடுத்துக்கணும். அதை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பரவி விட வேணும். அதே போல் இந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். இப்போது காலை வேளையில் புரட்டாசி மாத விரதத்தை நாம் தொடங்கிட்டு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது. அப்போது நம்ம விரதத்தை தொடங்கும்போது எதுவும் காலையில் சாப்பிடக்கூடாது. மதியம் வடை பாயசத்தோடு நிறைவான சாப்பாட்டை சாப்பிடலாம். இதை முக்கியமாக சனிக்கிழமையில், அதாவது புரட்டாசி சனிக்கிழமையில் மேற்கொள்வது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதத்தில் வெங்காயம் பூண்டு இவையெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா விரதம் இருக்கும்போது இது மாதிரி சேர்த்த மாட்டாங்க. அதே போல் நிச்சயமாக நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்படி செய்யும்போது இது புரட்டாசியில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். நிறைய பேர் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயந்தான். மதியம் நிறைவான சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கணும், அவ்வளவுதான். இரவு நேரம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும். இதை தான் புரட்டாசி மாதத்தில் ஒரு பொழுது இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொழுது மட்டுமே சாப்பிட்டு இறைவனுக்காக விரதம் இருக்கக்கூடியது இது.
இந்த முறைப்படி உங்களால் முடிந்தால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்தால் அது உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதாவது ஒரு கெட்டது நடக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை, இவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த விரதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய குடும்பம் 7 தலைமுறைக்கும் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். முடியாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து உங்களால் எதை சாப்பிட்டு விட்டு பெருமாளை வழிபாடு செய்ய முடியுமோ அதன்படி விரதம் மேற்கொண்டு பெருமாளுடைய வழிபாட்டை செய்யலாம். அதாவது மதியம் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு மற்ற 2 வேளைகள் பால் பழம் போன்ற பொருட்களை சாப்பிட்டு விட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இல்லையா, வாரத்தில் ஒரு நாள் உங்களால் நாம் இது மாதிரி சொன்ன இந்த ஒரு பொழுது இருக்க முடிந்தாலும் கூட வாரந்தோறும் நாம் இப்படி கடைப்பிடிக்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு எதுவுமே சௌகரியம்தான் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது இந்த விரதத்தை மேற்கொண்டு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. இந்த விரதத்தை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக மோட்சத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நாம் சனிக்கிழமை நாளில் புரட்டாசியில் பெருமாளுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பிட்டு சனி தோஷம் நீங்குவதற்கு பெருமாளை நாம் புரட்டாசியில் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி புரட்டாசியில் நடந்த பல அதிசயங்களும் அதில் பெருமாள் வாசம் செய்யக்கூடிய திருமலையில் திருமால் என்னென்ன அதிசயங்களை செய்திருக்கிறாரோ அப்படின்னும், புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் நம்ம பல சிறு கதைகளை படிச்சிருப்போம். குறிப்பிட்ட இந்த நாளில் குறிப்பிட்ட தெய்வத்தை முன்னிறுத்தி நம்ம வழிபட்டு வந்தாலே அந்த தெய்வத்துடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அந்த வகையில் ஒரு மாதம் முழுவதும் குறிப்பிட்ட தெய்வத்தை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் அந்த தெய்வத்துடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த வகையில் காக்கக்கூடிய கடவுளான பெருமாளிற்கு உகந்த மாதமாய் இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சிறப்பு வாய்ந்ததாகவும் சனிக்கிழமையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பத்மாவதியாரை கரம் பிடிக்க பெருமாள் திருமலையில் அவதாரம் எடுத்தது புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் தான். ஏன் சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு சொன்னால், சனி பகவான் விஷ்ணு கிட்ட 2 முறை எல்லோரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாக மாற வேண்டும் அப்படின்னு வரம் பெற்றிருக்கிறாரு. அதே போல் இரணிய கசுபுடைய சகோதரி விஷ்ணு பகவான் கண்ணனாக பிறந்திருக்கிறது தெரிந்து கொண்டு அவரை கொல்வதற்காக முயற்சி செய்வார். அப்போது சனி பகவானுடைய பார்வைப்பட்டு அந்த ஹோலிகா எரிந்து விடுவார். அப்போது சனி பகவான் கிருஷ்ணர்கிட்ட வாங்கிய வரத்தின்படி சனிக்கிழமை விஷ்ணு பகவானிற்கு உகந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சனிக்கிழமையில் புரட்டாசி நம்ம கும்பிட்றதால கிடைக்குங்க. குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதம் பெருமாளிற்கு மட்டும் உகந்தது இல்லாமல் சிவபெருமானுக்கு உகந்த மாதமாக அமையுது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் காலை பொழுதில் சிவபெருமானை நம்ம வணங்குவதால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். நண்பகலில் சிவபெருமானை வணங்குவதால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் கூட நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. மாலை வேளையான பிரதோஷ வேளையில் சிவனை வணங்குவதால் 7 ஜென்மத்தின் பாவங்களும் நீங்கும். அது மட்டும் அல்லாமல் நாம் வேண்டக்கூடிய வரமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும். சிவபெருமானுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய கேதாரீஸ்வரர் விரதம் இருப்பதும் இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு இந்த புரட்டாசியில் நாம் இந்த பெருமாளுடைய வழிபாடை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம பட்டுட்ருக்கிற கஷ்டத்தை கூட தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்களும் புரட்டாசியில் இப்படி வழிபாடு மேற்கொள்வீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மேற்கொள்ளக்கூடிய விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அதனால் நீங்களும் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்மையான பலன்கள் நிறைய பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி வெங்கடாஜலபதியை நம்ம ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்தால் போதும். அப்படி போக முடிந்தால் போங்க, அப்படி போக முடியலன்னா சனிக்கிழமையில் பெருமாளுடைய வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க. அதுவே மிக பெரும் பலனை பெற்றுக் கொடுக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் புரட்டாசி மாத வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.